யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. தீர தீர சூரன் நம்ம சியான் விக்ரம் ஆக்டிங்ல எஸ்.யு. அருண்குமார் டைரக்ஷன்ல இந்த மூவி உருவாகி இருக்கு. இவரே கொலைகாரன் சித்தா மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த மூவில விக்ரமோட துஷா விஜயன் அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. இனிமே இந்த மனுஷன் இல்லாத பணமே வராது போல இந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இந்த பணமாச்சும் விக்ரம்க்கு நல்லா வரணுதாயப்பா. ஏன்னா இவர் லாஸ்ட் 2 வருஷமா கோமரத்தோட சுத்த விட்டாயே. அப்படி சுத்தியும் அந்த அளவுக்கு அந்த மூவி ஹிட் ஆகல. இவரு டிஃப்ரெண்ட் கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ஆனா அதுக்கேத்த பலன் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. உடம்ப வளர்த்திக்கிட்டு நடிக்கிற ஹீரோஸ்ல சியான் விக்ரமும் ஒருத்தரே. உங்களுக்கு சியான் விக்ரம பிடிக்கும்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்ட போடுங்க. ட்ரெய்லர் பத்தி பார்த்தா எல்லா படமும் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு தான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இது கொஞ்சம் புதுசா பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, படத்தை எடுத்துட்டு பார்த்துன்னு பேர் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு என்கேஜிங்கா கொண்டு போறாங்க. ஒரு நைட்லனா மூவி நல்லா ஹைப் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அப்படியே மாநாடுல இருந்து டைரக்ட் ஆகி வந்த மாதிரி இருக்காரு, மாசா இருக்காரு. சியான் விக்ரம்க்கு ஒரு சில பாஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சத்தை இந்த பாட்டுல சொல்லுவாங்க. நிறைய இருக்க பாஸ்ட் ஸ்டோரிஸ் ஃபர்ஸ்ட் பாட்டுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடப்போங்கடா, சியான் விக்ரம் இப்போ என்னமா பிசிக்கை மெயின்டைன் பண்றாரு எப்பா. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் தான். என்னம்மா பிஸியை போட்டிருக்காரு, என்னம்மா மியூசிக் எடுத்திருக்காரு. தலைமை குட் பேட் அக்லி வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் நேச்சுரலா இருக்காரு, டாப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. எனக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசைனா மார்ச் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன படம் சூப்பராகவே இருந்தாலும் ஏப்ரல் 10 வரைக்கும் தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி தலையோட படம் ரிலீஸே. ஸோ சியான் விக்ரம்கே கதை நல்லா இருந்துச்சுன்னா டைம் சரியில்லைன்னு அர்த்தம். டைமும் சரியாயிருச்சுன்னா கதை நல்லா இல்லாம போகுது. என்னன்னு பார்ப்போம். இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்ல ஜி பிரகாஷன் நடிச்சு பாருங்களேன். இதுக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போற குட் பேட் அக்லிக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். இவரோட நிலைமை தான் லாரி டைரக்கு இடையில மற்ற மாதிரி இருக்கும். இந்த கேப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போயிடாதீங்கண்ணா ஐயப்பா.